கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதுக்காக நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நேற்றும் நீர் கிரியைகளை செய்கிற தேவன், இன்றும் கிரியைகளை செய்கிற தேவன், நாளையும் நீர் கிரியை செய்கிற தேவன். உம்முடைய வார்த்தையிலே நீர் உண்மையுள்ள தேவன். இந்த மாலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை நீர் இன்று இந்த மாலை வேளையிலே எங்கள் நடுவில் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லப்பட்டுகிறது. அப்படியே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். முழு இரவு ஜெப வீரர் பாடல் புஸ்தகத்தில் 273வது பாடல். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. 273வது பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும்
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். 173வது பாடல். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. இதில் முதல் 4 சரணங்களை நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். 173வது பாடல். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடம் ஆக்கிக் கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடம் ஆக்கிக் கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாரமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாரமாக்கிக் கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மை உள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம்.
வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேலானதை பேசுகிற இரத்தம் இயேசுவின் இரத்தம். Thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தின் மறைவில் நாம் வரும்போது எந்த தீங்கும் அணுகுவதில்லை. வாதை கூடாரத்தை அணுகுவதில்லை. பொல்லாப்பு நேரிடுவதில்லை. Thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. Thank you Jesus. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீ, அனைத்து சேர்த்து கொண்டீ. என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீ, அனைத்து சேர்த்து கொண்டீ. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி அதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி அதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பான ஜனம் யார் என்று வேதம் சொல்லுகிறது. மகிமை பொருந்தின பட்டயம் அவரே, சகாயம் செய்யும் கேடகம் அவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க.
அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் காரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் காரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வார்த்தையில் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவர். Thank you Lord. Hallelujah. Thank you Lord. ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே, அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சீரகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சீரகுகளால் மூடுவார். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சீரகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சீரகுகளால் மூடுவார். வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிறவர், சிறகுகளால் உன்னை மூடுகிறவர், அவருடைய செட்டைகளிலே அடைக்கலம் புகுவா என்று வேதம் சொல்லுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், ஹல்லேலூயா, பகலில் பறக்கும் அம்பிற்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருக்குள் கோட்டை, கேடயம், அடைக்கலம், மறைவிடம், உறைவிடம் அவரே. அவரை நம்புகிறவன் மேல் குற்றம் சுமருவதில்லை. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. அப்படியே பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம், அப்படியே பிரசன்னத்தை வரவேற்போம். Thank you Lord Jesus. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகா உமானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை,
ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இவர் நித்திய பிரதான ஆசாரியராயிருக்கிறார். பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் அல்ல, நமக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாய் இயேசு நமக்கு முன் சென்றிருக்கிறார். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். Thank you Lord. Hallelujah. Thank you Lord Jesus. Hallelujah. ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். யாக்கோபிலே அவர் அக்கிரமத்தை காண்கிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. Thank you Lord. அக்கிரமங்கள் யாவையும் மன்னித்து நோய்கள் யாவையும் குணமாக்கினார். இந்த ஹீலிங் சண்டே, சுகமளிக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமையில நாம் வந்திருக்கிறோம். இந்த ஹீலிங் சண்டேல ஒரு தெய்வீக சுகத்தை சரீரத்தில் அவர் அருளுகிறவர். ஆவி ஆத்தும சரீரத்தில் அவருடைய தழும்புகளாலான சுகம் நம்மை வந்தடைகிறது. ஹல்லேலூயா. Thank you Lord. பாமக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன், இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு சில அறிவிப்புகள் நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது மாலை ஆராதனை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 5:30 6:30 வரை இந்த ஆராதனை நடக்கும். அதிகபட்சமாக 7 மணி முடிச்சிருவோம். காலை ஆராதனை 10:30 to 11:30 இந்த இடத்துல நடக்கும். அதுக்காக நீங்கள் செபிங்கள், கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையில் அதே போல் காலை 10:30 to 11:30 உபவாச ஜெபம் உண்டு. வெள்ளிக்கிழமை மாலையில் லைவ் ஸ்ட்ரீம் என்ற அந்த கூடுகை உண்டு. இவைகளுக்காக நீங்கள் செபிங்கள், கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். இப்பொழுதும் நம்ம இந்த ஃபார்ம் யாராவது வாங்கலைன்னா, இந்த ஃபார்ம் யாராவது வாங்காதவங்க இருக்கீங்களா? எல்லோரும் வாங்கிட்டீங்க? சரி, ஓகே.
நீங்கள் நிரப்பி இருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு போகலாம். ஆராதனை முடிவில் நீங்கள் கொடுங்க, ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. சரி, இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக செல்லலாம். யோவான் 5. இன்று நம்ம இந்த பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ காலையில் பண்ணலை, இப்போ மாலையில் பண்ணுறோம் இன்றைக்கி. அதனால் நானே வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் ஆனால் எடுத்துக்கங்க, எடுக்காமல் விட்டுறாதீங்க, எல்லா வசனத்தையும் எடுங்க. யோவான் 5 எடுத்து வைங்க, நான் வாசித்துறேன், நீங்கள் வாசிக்க வேணாம், நீங்கள் கேளுங்க, ஏன்னா அப்போ தான் மைக்கில் வரும். சரி, யோவான் 5வது அதிகாரம், அதில் நான் வாசிக்கிறேன் 8வது வசனம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் செய்த அற்புதத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இயேசு செஞ்ச அற்புதம். இதிலிருந்து மேலோட்டமாக சில காரியங்களை நம்ம பார்ப்போம். பார்த்து விட்டு இது எதற்காக செய்தார், இயேசு செஞ்சதுனால என்ன பிரயோஜனம், அதனால நமக்கு என்ன பிரயோஜனம், இன்றைக்கி இதை பார்க்குறோம், நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் இந்த எண்ணெய், ஜெப எண்ணெயை, அந்த விஷயத்தை சொன்னார். சொல்லி அதை நம்ம நடைமுறைப்படுத்தினோம். எதுவுமே நம்மளாக செய்கிறதில்ல, ஆண்டவர் சொல்லி தான் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக 2 வழி இருக்குது. ஒன்று இயற்கையின் வழி. இயற்கையின் வழியில் சில குறுக்கு பாதையெல்லாம் போனால் தான் பெரிய ஆள் ஆக முடியும். ஆமாம், அப்படி தானே. நேர்மையாக நடந்து பெரிய ஆளான யாராவது ஒரு ஆள் காட்டுங்க, யாருமே இல்லை. எல்லாருமே கொஞ்சம் குறுக்கு வழியில் போய். ஆனால் கர்த்தர் வைத்திருக்க வழி அப்படி இல்லை. அல்லேலூயா. நேர் வழியாக தான் அவர் நடத்துகிறார், அதுலேயே பெரிய ஆளாக ஆக்குறாரு. அல்லேலூயா. அது எப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பிரச்சனை வராதான் வரும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. அப்போனா இந்த பாதையில் பிரச்சனை வரும். செங்கடல் வரும், எரிகோ வரும், யோர்தான் வரும், எல்லாமே வரும். ஆனால் கர்த்தரும் வருவார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தரும் வருவார். அவ்வளோதான் வித்தியாசம். அதான் பாட்டு பாடுறோம், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு இருப்பதினாலே. இப்போ கர்த்தர் நம்மோடு வரும்போது எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் குறுக்கு வழி இருக்குது, எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்குது, எல்லாமே நம்முடைய பாதை, நமக்கு தோன்றபடியும் செய்யலாம், நிறைய வழிகள் இருக்குது. சிலர் அப்படியும் முன்னேறி இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதில் சமாதானம் இருக்குமானா இருக்காது. ஒரு பெரிய பணக்காரர் இந்தியாவில் இருக்கார். இந்தியான்னு இல்லை, உலகம் பூரா இதே நியதி தான். பெரிய பணக்காரர், அவர்கிட்ட இல்லாத காசே கிடையாது. ஆனால் அவருடைய பையனுக்கு ஒரு வியாதி, அந்த வியாதிக்கு தீர்க்கிற மருந்தே கிடையாது. அந்த வியாதி என்ன பண்ண முடியாது, தீர்க்கவே முடியாது. அதுக்கான மருந்து இன்னும் கண்டே பிடிக்கலை. ஆனால் என்ன பண்ணலான்னா, அதை இந்த சிம்டம்ஸை யூஸ் பண்ணலாம். அந்த என்னென்ன அவங்களுக்கு செய்யுதோ அதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இருமல் இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி செய்யலாம். அப்படி தான் செய்ய முடியும். அதற்கு ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ லட்சங்களை செலவிடுகிறார். அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா சொன்னேன்? காசு இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. இயேசு சொன்னார், நான் தருகிற சமாதானம் எப்படி இருக்கும்னா, உலகம் தருகிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். போன வாரம் பார்த்தோம், யோசேப்பு சிறைச்சாலைக்கு போயிட்டான். அந்த அளவிற்கு நேர்மையாக இருந்தனால. நேர்மையாக இல்லைன்னா யோசேப்பு என்ன ஆயிருப்பான், பெரிய ஆள் ஆயிருப்பான். எங்கே பெரிய ஆள் ஆயிருப்பான்? போத்திபார் வீட்டில் பெரிய ஆள் ஆயிருப்பான். அல்லேலூயா. சீலிங் வந்துருச்சு, அதுக்கு மேலே போகவே முடியாது. அவ்வளோதான் லிமிட்டு. அந்த லிமிட்டு வந்துட்டான், இனி அதுக்கு மேலே போகவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய வழிக்கு வந்ததுனால சிறைச்சாலைக்கு போனான், ஜெயிலுக்கு போனான். இதுதான் ஜோசஃபோட ஸ்டோரி. ஜெயிலுக்கு போனான். ஆனால் அங்கேருந்து திருப்பி ஒரு சிங்காசனத்திற்கு
கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ மற்றவர்களை பற்றி நமக்கு தெரில, ஆனால் நமக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையை வைத்திருக்கிறார். இந்த பாதையில் நம்மை கர்த்தர் நடத்தி நம்மை உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி இப்படி அப்படின்ற ஆராய்ச்சி செய்ய வேண்டிய வேலை நம்முடைய வேலை இல்லை. நமக்கு எப்படி வச்சிருக்கிறார்? என்னை கர்த்தர் இப்படி தான் வச்சிருக்கார். ஆபிரகாம் என்றவனை அழைத்து, வேதம் சொல்லுது, அவன் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்தின் வழி என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது இதில் பார்த்தீங்கன்னா 38 வருஷமாக ஒருவன் ஒரு இடத்தில் இருக்கிறான். அதுதான் இன்றைக்கி நம்ம படித்த வசனம். அவனை பார்த்து தான் ஏன் சொல்கிறாரு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு, உடனே அற்புதம் நடந்து விட்டது. அற்புதம் அவனுக்கு உடனே நடந்து விட்டது, இன்ஸ்டன்ட். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லாமல் தேவன் எந்த அற்புதமும் செய்யவில்லை. அல்லேலூயா. கடவுள்கிட்ட எவ்வளோ வல்லமை இருக்குது, அன்லிமிட்டெட் பவர். அவருடைய பவரை அளக்கவே முடியாது. சூரியனை பார்க்க முடியுமா? 5 நிமிஷம் நேராக சூரியனை பார்க்க முடியுமா? ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லு. அதை படைச்சவரப்போ எப்படி இருப்பார்? அதை விட பவர்ஃபுல். இப்போ என்ன கேள்வினா, அவர் அவ்வளோ பவர் வச்சுருக்கிறாரு, இருந்து என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையில் அந்த பவரு வரணும்ல, வந்தால் தானே பிரயோஜனம். இப்போ யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கான், நேரம் என்ன யோசிச்சிருப்பேன்? கடவுள்கிட்ட பவர் இருக்குது, ஓகே, எல்லாம் நல்லதான், பவர்லாம் இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது, சர்வ வல்ல தேவன். ஆனால் அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. அதனால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு குழந்தை இல்லையே, அவனுக்கு என்ன பிரயோஜனம்? எப்போ பிரயோஜனப்படுது கடவுளுடைய வல்லமை? எப்போ பிரயோஜனப்படுதுன்னா, ஒரு பாயிண்ட் வருது, அந்த பாயிண்டில் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் ஒரு லெவலுக்கு வருது. மை ஃபெய்த் மீட்ஸ் த பவர் ஆஃப் காட். தேவ வல்லமையை என்னுடைய விசுவாசம் என்ன பண்ணுது? சந்திக்குது, எதிர்கொள்ளுது. சூழ்நிலையில் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. வார்த்தையை படிக்கிறேன், ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை ஏன் இது என் வாழ்க்கையில் அப்ளை ஆகாதுன்னு என் நம்பிக்கை எனக்கு வருது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கடவுளுடைய அந்த விசுவாசத்தோடு கடவுளை நாம் சந்திக்கும் போது, அல்லேலூயா, அந்த வல்லமை என் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இதை தான் விசுவாசம்னு சொல்கிறோம். விசுவாசம்னா என்னென்னா, நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. நம்பிக்கைனா என்னென்னா, காணக்கூடியதை நம்புறதுக்கு பேர் என்னது? நம்பிக்கை. விசுவாசம் இல்லை, அதுக்கு பேர் என்னது? நம்பிக்கை. அப்படின்னா என்ன சொல்லலாம்? உதாரணத்துக்கு இப்போ மெரினா பீச் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க? நம்ம யாராவது இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஆனால் இப்போ அதை நான் பார்க்கல, கண்ணு முன்னாடி இல்லை, ஆனாலும் எனக்கு அங்கே மெரினா பீச் இருக்குது அப்படின்னு நம்பலாம். ஆனால் இல்லாத ஒன்று, இப்போ ஒரு விஷயத்தை நான் பார்க்கவே இல்லை, ஒன்று தெரியவே தெரியாது, அதை நான் நம்புவதற்கு எனக்கு என்ன தேவைன்னா, அதை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுது. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. அதை எப்பொழுது நான் இயக்க ஆரம்பிப்பேன்னா, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு தெரியணும். அந்த அறிவு, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அறிவு எனக்கு வரும்போது அது எனக்கு பிரயோஜனப்படுது. இல்லைன்னா ஐபேடில் வெங்காயம் வெட்டின கதை தான். ஐபேட் எடுத்து ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான், பையன் அமெரிக்கா போயிட்டு கொடுத்து விட்டானா. சரின்னு என்னன்னு தெரில அந்த அம்மாவுக்கு, ஏதோ சதுரமாக இருக்குது, ஏதோ இதை எடுத்து என்ன பண்ணுவோம், வெங்காயம் வெட்டுவோன்னு வெட்டிக்கிட்டு இருந்துச்சான். அந்த மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியும் போது, அதை தெரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். தெரியும் போது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையினால் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிடும் போது அதை நான் அப்படியே நம்புகிறேன். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், லாசரு மரித்து போயிட்டான். எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. அந்நேரம் இயேசு வந்து சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படின்னா என்ன? லாசரு உயிரோடு வந்துடுவான்றாரு. 4ஆவது நாள் எங்கே வந்துடுவான்?
உயிரோட வந்துடுவான்றாரு. இதுக்கு முன்னாடி யாரோ அப்படி வந்திருக்காங்களா? நடந்திருக்கா? நான் அப்போ இங்கே நம்பிக்கை பத்தாது. ஏன்னா நம்பிக்கை எப்போ வரும்? யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்திருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ இந்தியா டீமில் விளையாடுறதுக்கு செலக்ட் ஆகிட்டான் அப்படின்னா, ஒருத்தன் செலக்ட் ஆகிருக்கான் அப்படின்னா 15 வயசு செலக்ட் ஆகிட்டான், ஒருத்தன் ஐபிஎல் விளையாண்டான், அடுத்து செலக்ட் ஆகிட்டான்னா 15 வயசில் இருக்க வேற ஒருத்தனுக்கு அதே நம்பிக்கை வரும். சரி, இவன் போயிருக்கான், அப்போ நானும் என்ன பண்ணலாம், போகலாம். ஆனால் செத்துப்போன உயிரோடு வர்றது அது வரைக்கும் நடந்ததே. அப்போ நடக்காத ஒன்றை நம்புவது என்றால் அதற்கு நம்பிக்கையை விட மேலான ஒன்று வேண்டும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் கர்த்தருடைய பவரை பர்ச்சேஸ் பண்ணுது, ப்ராக்டிக்கலாக மாற்றுது. இல்லைன்னா கடவுள் வெறும் பேப்பர் அழகாக எழுதிக்கலாம், ஜீசஸ் கிரைஸ்ட்னு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம், வசனமாக ஒட்டி வச்சுருக்கோம், நல்லது தான். இங்கேயே வசனங்கள் இருக்குது நிறையா, பார்க்குற இடம்லாம் வசனமாக தான் இருக்குது. அந்த பேப்பரில் இருக்கிறது என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், வரணும். அதை அவர் வர வைக்கிறார். அதுதான் விஷயமே. எப்படி வர வைக்கிறார்? வார்த்தையின் மூலமாய் வர வைக்கிறார். இந்த சம்பவத்தை படிக்கணும். 38 வருஷமாக ஒருத்தன் ஒரு இடத்துல இருந்தான். அவன் நடந்தது உண்மை என்றால் இன்று என் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதும் உண்மை. இதுதான் ஃபெய்த். இதுதான் ஃபெய்த். இப்போ இது ஒரு கட்டுக்கதைன்னு வச்சுக்குவோம். இது கட்டுக்கதைன்னா என் வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது. சரியா? நானும் அதை ஒத்துக்கிறேன். கட்டுக்கதைன்னா நம்ம வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது. ஆனால் இது உண்மையாக இருந்தால் நடக்கும்ல, நிச்சயமாக நடக்கும்ல. அவனுக்கு நடந்த மாதிரி நமக்கும். ஏன்னா அதே இயேசு தான் இங்கேயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ இன்றைக்கு பிரசங்கத்தில் என்ன பார்க்க போகிறோம்? எப்படிப்பட்ட விஷயங்கள், ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் அ மிராக்கிள், ஒரு அற்புதத்திற்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுகிறது என்கிறத நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் நமக்குள்ளலாம் இருக்குது. விசுவாசம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் சின்னதாக இருக்குது. கடுகு விதை அளவு விசுவாசமாக இருக்குது. அதனால் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. இன்றைக்கி நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொல்கிற தகவல்கள், இன்ஃபர்மேஷன், ரெவலேஷன், இந்த வெளிப்பாடுகள் நமக்குள்ள விசுவாசத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஹீலிங் சண்டேன்னு வச்சுருந்தோம் இல்லையா? நானே அதை மறந்துட்டேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன பேசணும்னா இதை பேச சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம இந்த தடவை எண்ணெயை கொண்டு வரும்போது ஹீலிங் சொன்னோம். ரெண்டாவது இன்னொன்று சொன்னோம். என்ன சொன்னோம்? உயர்வு. கரெக்ட். ரெண்டாவது என்ன சொன்னோம்? உயர்வு. இன்றைக்கி அது ரெண்டையுமே பார்க்க போகிறோம். அது ரெண்டுமே நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஹீலிங்கும் நடக்க போகுது, உயர்வும் நடக்க போகுது. இதில் முதல்ல இந்த இதில் பாருங்கள், ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் மிராக்கிள், அற்புதத்திற்கான தேவைகள் என்னென்ன. இப்போ ஒரு பிரியாணி செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவைகள் இருக்குது இல்லையா? அது சிக்கனோ மட்டனோ, அப்புறம் சரி நிறையா இந்த புதினா மல்லின்னு எக்ஸட்ரா இருக்குது நிறையா. அந்த மாதிரி அற்புதத்துக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் ஒன்று தான் தேவை. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நம்ம செயல்படுத்தணும். ஆனால் இங்கே தான் சேலஞ்சு வருது. என்ன சேலஞ்சுனா, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனா வாய், நீ கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், தரப்போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவன் கையில் 1 ஏக்கர் நிலம் கூட இல்லை. தேசமாக வரப்போகிறான், ஆனால் கையில் ஒன்றும் இல்லை. 1 ஏக்கர்லாம் இல்லை, ஒரு பிடி நிலம் கூட இல்லையா, ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு கொடுக்கலையா. இப்போ இங்கே தான் என்ன வருது, கேள்வி வருதுன்னா, உண்மையிலே கர்த்தர் என்னைய ஆசீர்வதிக்க போகிறாரா இல்லை சும்மா அவர் சொல்கிறாரா? உண்மையிலே செய்ய போகிறாரா இல்லை சும்மா சொல்கிறாரா என்ற கேள்வி இந்த இடத்துல வருகிறது. ஆபிரகாமுக்கும் இப்படி தான் வருது. இதுக்கு பேர் தான் டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாச பரீட்சை. ஹல்லேலூயா. மார்க் பரீட்சைக்கு அப்புறம் வருமா, பரீட்சைக்கு முன்னாடி வருமா? மார்க் எப்போ கொடுப்பாங்க? பரீட்சைக்கு அப்புறம். அப்போ இந்த விசுவாச பரீட்சையில் நம்ம கடந்து தான் எங்கே போகிறோம்? இன்ஹெரிட்டன்ஸ்குள்ளே போகிறோம், சுதந்திர வீதத்திற்குள்ளே போகிறோம். ஹல்லேலூயா. இந்த இரவு நிச்சயமாக கர்த்தர் நம்ம சுதந்திரத்துக்கு கொண்டு செல்வார். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், 2வது வசனம் நான் படிக்கிறேன்.
இன்றைக்கி எல்லா வசனமும் நானே படிச்சிருவேன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு. 2வது வசனம் பாருங்கள், யோவான் 5:2. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. ஏன்னா அங்கே ஒரு தூதன் வருவானா. அந்த தூதன் வந்து அந்த குளத்தை என்ன பண்ணுவானா, கலக்குவானா. கலக்கும்போது எவன் முன்னாடி இறங்குறானோ அவனுக்கு சரியாயிரும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவனுக்கு என்ன ஆயிருமா, சரியாயிருமா. இதுதான் பெதஸ்தா குளம். இந்த குளத்தை இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கே இருக்குன்னு. ஆனால் அந்த தூதனை தான் கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. ஏன்னா அந்த தூதன் வரமாட்டான், அவ்வளோதான். ஏன்னா இயேசு வந்துட்டாருன்னா தூதனுக்கு வேலையே இல்லை. அதனால தான் இயேசு இங்கேயே போகிறாரு. அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, தோரம்பருப்பு வேணும் அப்படின்னா எங்கே போகிறோம்? ஏன் ஒரு இந்த கடையில் போய், மெடிக்கல் ஷாப்பில் போய் தோரம்பருப்புன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? மயக்கோசி போட்டு விட்டுருவார். ஆமாம், எங்கே வந்து எதை. அப்போ அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போய் அதை என்ன பண்ணுறோம், கேட்குறோம். அந்த மாதிரி இயேசு என்ன சொல்கிறாரு, உனக்கு தேவையான அற்புதம் எங்கே இருக்குது? என்கிட்ட இருக்குது. அப்போ அவர்கிட்ட தான் என்ன பண்ணி ஆகணும், கேட்டாகணும், அவர்கிட்ட தான் வந்தாகணும். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த பெதஸ்தா குளத்தில் 5 மண்டபம் இருக்குமா. இதில் விசேஷம் என்னென்னா, நிறையா வியாதியஸ்தர் படுத்திருப்பாங்களாம். ஆஸ்பத்திரி மாதிரி இருக்குது கேட்குறப்ப, இல்லையா? நிறையா வியாதியஸ்தர் இருப்பாங்களாம். ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறாரு. அவர் சொல்கிறார், நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சுகமாக்குறது யார் தான்? கடவுள் தான் சுகமாக்கணும்னு அங்கேயே எழுதி போட்டிருக்காங்க. வி ட்ரீட், காட் ஹீல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், இது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஆஸ்பத்திரியோட இது ரொம்ப மோசமான ஒரு இடம். ஏன்னா ஒருத்தனுக்கு தான் சரியாகும். வர்றது ஒரு தூதன் தான் வரான். அவன் எப்போ வரான்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு வருவான், திடீர்னு கலக்குவான். அதனால தான் இந்த பெதஸ்தான அர்த்தம் என்ன தெரியுமா? இரக்கத்தின் வீடுன்னு அர்த்தம். என்ன வீடு? இரக்கத்தின் வீடு. இப்போ ஒரு கிளாஸில் 30 பேர் இருக்காங்கன்னா அதில் 2 பேர் ஃபெயில் ஆகிட்டான்னு வைங்க. ஒருத்தன் வந்து 50 எடுத்தா பாஸ்னா 49 எடுத்திருக்கான். அவனுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. எப்படியோ ஒரு மார்க் எங்கிட்ட அது போட்டு, அவன் எழுதவே இல்லைனாலும் டீச்சரே கூட சில நேரம் எழுதி, ரொம்ப இறக்கமுள்ள டீச்சராக இருந்தால் எழுதி பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் இன்னொருத்தன் 50 எடுத்தா பாஸ்ன்றப்ப இன்னொருத்தன் 29 மார்க் எடுத்திருப்பான். அவனுக்கு இறக்கம் காட்ட முடியுமா? ஆசைப்பட்டாலும் முடியாது. ஐயோ பாவம் அந்த பையன், எப்படியாவது போட்டு விடுவோமே அப்படின்னாலுமே முடியாது. அப்போ இரக்கத்திற்கு என்ன இருக்குன்னா லிமிட்ஸ் இருக்குது. இரக்கத்திற்கு என்ன இருக்குது? லிமிட் இருக்குது. கிருபைன்னா என்ன தெரியுமா? இப்போ ஒரு குடும்பத்தில் ஏழையாக ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைய இருக்கலே பணக்காரன் ஒருத்தன் தத்தெடுத்துட்டான்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுக்கு பேர் தான் கிருபை. இப்போ அந்த குழந்தை எதுவுமே செய்யலை, அவனை தத்தெடுக்கிறதுக்குன்னு அவன் அந்த குழந்தை எதுவுமே செய்யலை. ஆனால் இது முழுக்க முழுக்க 2 பணக்கார நபர்களுடைய, 2 பணக்கார தம்பதியருடைய தீர்மானம். அதனாலே இவனுக்கு, இது உலகத்தார் என்ன சொல்லுவாங்க, அடிச்சிச்சு லக்கு. ஆனால் அதுக்கு பேர் என்னன்னா கிருபை. ஏன் லக்குக்கும் கிருபைக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த கிருபை நமக்கு உண்டாகும்படியான கிரயத்தை, இது ஃப்ரீயாக வரல. தத்தெடுக்கிறது வந்து ஃப்ரீயாக வந்துடுது, அந்த குழந்தை எதுவுமே செய்யலாம். ஆனால் இதற்குரிய ஒரு பேமெண்ட்டை குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி இயேசு ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. குற்றமில்லாத ஒரே மனித இரத்தம் யாரோட இரத்தம் தான்? இயேசுடைய இரத்தம் தான். அதை சிந்தி நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? இப்போ தத்தெடுத்துட்டாரு, அடாப்ட் பண்ணிட்டாரு. தேவனுக்கு பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் பற்றி அடுத்து நான் சொல்கிறேன், என்ன நடந்திருக்குன்றதை அடுத்து நான் சொல்கிறேன். இந்த வேதம் என்ன பண்ணுது தெரியுமா? ரியல் பிக்சரை காட்டுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வேதம் ஒரு கண்ணாடி. இது எதை காட்டுது? ரியல் பிக்சர். ரியல் பிக்சர்னால் என்ன? இப்போ நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள், அது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம். பெதஸ்தான் இந்த குளத்துக்கு பேர் வச்சது யாரு? யாரோ ஒரு மனுஷன் தான் வச்சுருப்பேன். யாருன்னா உங்கள்கிட்ட நான் பேரையா கேட்டேன்? யாரோ ஒரு மனுஷன்
பெதஸ்தான்னு வச்சுருக்கான். இப்போ பாஷை, எபிரேய பாஷையிலே பெதஸ்தா அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் எர்த்லி லாங்குவேஜ். பெதஸ்தா என்ற இடமே எர்த்லி லாங்குவேஜ். அப்படின்னா பூமியில் நடக்கிற மாதிரியே தான் இங்கேயும் இருக்குது. பூமியில் அப்படி தான் இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதே இல்லை. ஒரு சிலருக்கு எப்போவாது ஏதாவது கிடைக்குது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை. அப்படி தான் இந்த இடமும் பெதஸ்தா குளமும் இருக்கிறது. இது ஒரு சிஸ்டம், எர்த்லி சிஸ்டம். ஒருத்தன் குருடன், இன்னொருத்தன் சப்பானி. இவனால் நடக்க முடியும், ஆனால் கண்ணு தெரியாது. ஒவ்வொருத்தனுக்கு ஒரு விதமான பிரச்சனை. இவனுக்கு நடக்க முடியும், ஆனால் கண்ணு தெரியாது. அவனுக்கு கண்ணு தெரியும், நடக்க முடியாது. பார்க்குறான், தூதன் வரதெல்லாம் பார்க்குறான், குளம் கலங்கிறத பார்க்குறான், வேகமாக போயிடலான்னு போகிறான். அதுக்கு முன்னாடி ஒருத்தன் இறங்கிடுறான் உள்ள. அவன் இறங்குனால இவன் மேலே தப்பு இல்லை, ஆனால் இவனோட ஒருத்தன் ஷார்ப்பாக இருக்கிறான், அவன் முன்னாடி என்ன பண்ணிடுறான், இறங்கிடுறான். இப்படி தான் உலகம் செயல்படுது. இதில் எப்படி நமக்கு உயர்வு வரும்? அதுக்கு தான் கர்த்தர் கிருபை என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு அப்படி தான் போகிறாரு. இந்த இடத்துல இயேசு போகிறாரு, இந்த சிஸ்டமுக்குள்ளே என்டர் ஆகிறாரு, இந்த பெதஸ்தா என்ற சிஸ்டமுக்குள்ளே என்டர் ஆகிறாரு. இங்கே பாருங்க, அவன் என்ன சொல்கிறான், இயேசு அவனை பார்த்து கேட்குறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? 6வது வசனம். ஏன்னா இயேசுக்கு சுகமாகிறது ஒரு விஷயமே கிடையாது. அதனால் அவர் என்ன கேட்குறாரு, சுகமடையும்படி விரும்புகிறாயா? அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஒன்று ஆமாம், இல்லைன்னா இல்லை. சின்ன பிள்ளைகிட்ட போய் சாக்லேட் வேணுமான்னு கேட்டால் என்ன தான் சொல்லும்? அது ஒரே பதில் தான். அந்த இல்லையை கூட எடுத்துருங்க, ஒன்று தான், ஆமாம் ஆமாம். அப்போ இவன் என்ன சொல்லணும்? ஆனால் இவனுக்குள்ள விருப்பமே இல்லை. எப்படி இருந்திருக்கான் பாருங்க, இவனுக்குள்ள என்ன இல்லை, விருப்பமே இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னா, இது நடக்கும்ன்ற சாத்தியமே அவனுக்கு தோன்றலை. இதெல்லாம் இனிமேட்டு நடக்க வாய்ப்பு இருக்கின்றதே அவனுக்கு தெரியலை. ஏன் தெரியலனா, அவன் இருக்கிற இடம் அப்படி இருக்கிற இடம் என்னது, இட் இஸ் அ நெகட்டிவ் பிளேஸ். இன்னைக்கு சுற்றி இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, நம்ம வாழ்க்கையை சுற்றி நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்குள்ள விசுவாசமே வராது. அதுதான் இன்னைக்கு சவால். ஒவ்வொரு நாளும் சவாலே அதுதான். சுற்றி இருக்கிறத பார்த்து அதை பேசுகிறோமா? ஹல்லேலூயா. அதுதான் லாங்குவேஜ் ஆஃப் பெதஸ்தா. பெதஸ்தாவின் மொழியை பேசுகிறோமா அல்லது பரலோக பாஷையை பேசுகிறோமா? ஏன்னா இந்த பேசுகிறதுல தான் சேஞ்சே இருக்கு பாருங்க. ஒரு விஷயத்தை நம்புறேன்னா நான் அதை பற்றி என்ன பண்ணுவேன், பேசுவேன். பார்க்கறது எனக்கு பெருசாக தெரியாது. பார்க்கறது பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா நான் நம்புறதை பற்றி பேச மாட்டேன். கரெக்டா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்கிறேன், அடுத்து அதை எப்படி செய்ய போகிறோன்றதை சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. என்ன செய்யணும், இப்படி தான் பேசணும். நீங்கள் உங்கள் மைண்டில் வரலாம், அப்படிலாம் பேச முடியலங்க, சூழ்நிலை தான் என்னால் என்ன பண்ண முடியுது, பேச முடியுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ண முடியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். மைண்டில் அப்படி தான் வருது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பெதஸ்தா. நம்ம எல்லாருமே அந்த லாங்குவேஜ் தான் என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். ஆனால் பரலோக பாஷை என்பது விசுவாச பாஷை. ஹல்லேலூயா. இயேசுக்கிட்ட வந்து சொன்னாங்க, லாசரு செத்து போயிட்டான். இயேசு என்ன சொன்னார், நித்திரையாக இருக்கிறான். இயேசு என்ன சொன்னார், நித்திரையாக இருக்கான். அவன் நித்திரையாக இருந்தானா செத்துட்டானா? செத்துட்டான். சும்மா சொல்லுங்க. அதான் விசுவாசம்னா என்ன தெரியுமா? ஃபேக்ட்லாம் இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்றது இல்லை. எனக்கு இதெல்லாம் இருக்குது, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நான் விசுவாசிக்கிறதை காண்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் ஆகா ஓகோன்னு இருக்கேன் நான் அப்படின்றது இல்லை விசுவாசம். பொய் சொல்கிறது இல்லை விசுவாசம். விசுவாசம்னா என்னென்னா, ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. அவன் எனக்கு இதுதான் கண்டிஷன்றதை அவன் என்ன பண்ணல, மறுக்கலை. ஆனால் அதை நினைக்கலை. அதை என்ன பண்ணல, நினைக்கலை. நினைக்காதனால அதை அவன் பேசலை. ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து கேளுங்க, உங்கள் பாஷை என்ன பாஷை? ஏசாயான்னு ஒருத்தர் இருந்தான்ல,
தீர்க்கதரிசிக்கு என்ன வேலை? கர்த்தர் சொல்கிறத சொல்லணும். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏசாயா எடுத்து படித்து பாருங்கள். முதல் அதிகாரத்திலேருந்து திட்டுறான். இவன் சரியில்லை, கர்த்தர் உன்னை அடிப்பார், உடைப்பார், காலை உடைப்பார், உனக்கு சாபம் வருது அதுன்னு சொல்கிறேன் சொல்லி கர்த்தர் உரைக்கிறாருன்னு தான் சொல்கிறேன். அவன் சொல்கிறதாலாம் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறது என்ன, கர்த்தர் தான். அடுத்து அவனுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் காட்டுறாரு. அதில் சிங்காசனத்தை பார்க்குறான், அதில் கர்த்தர் வீற்றிருக்கிறார். உடனே இவன் பார்த்து புலம்புறான். அவன் சொல்கிறான், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன் சொல்கிறான். நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாக நம்ம வழக்கத்தில் சொன்னோன்னா ஏதோ கெட்ட வார்த்தைலாம் பேசுகிற ஆள் போல் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அசுத்த உதடுனா அது கிடையாது. அசுத்த உதடுனா என்ன தெரியுமா? இருக்கிறதையே பேசுறது, பார்க்குறதையே பேசுறது. அவனுக்கு என்ன பண்ணுறாரு கர்த்தர்? அந்த தரிசனத்தில் பரலோகத்திலேருந்து ஒரு அக்கினி தழலை எடுத்து அவன் நாவை என்ன பண்ணுறாரு? டச் பண்ணுறாரு. பண்ண உடனே அவன் எழுதுனெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டான். என்ன பேசுகிறான்? இயேசு பிறப்பை பேசுகிறான். இதோ ஒரு கன்னி கற்பவதியாகி ஒரு குமாரனை என்ன பண்ண போகிறா? பெறப்போகிறாள். இப்போ நடக்கிறத நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டான். இனி என்ன நடக்க போதோ அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன்? பேச போகிறேன். இதுதான் ப்ராஃபஸி. அல்லேலூயா. இதுதான் பரலோக பாஷை. பரலோக பாஷை என்பது இப்போ இருக்கிறத பேசுறது இல்லை. இப்போ இயேசு சொன்னார்ல, லாசரு சாகலை, எப்படி இருக்கிறான்? தூங்கிட்டு இருக்கான்னார்ல. போனார்ல, போயிட்டு லாசருவே உயிரோட வான்னா சொன்னார். லாசருவே வெளியே வான்றாரு. உடனே செத்தவன் வெளியே வந்துட்டான். அப்போனா அவர் என்ன சொல்கிறாரு? லாசரு இன்னைக்கு செத்துருக்கிறான், ஓகே, நான் அதை பேச மாட்டேன். நாளைக்கு நைட்டு லாசரு தூங்குவான். 5ஆவது நாள் நைட்டு லாசரு என்ன பண்ணுவான்? தூங்குவான். நான் அதை தான் பேசுவேன். இன்றைக்கி என்ன இருக்குன்றதை நான் என்ன பண்ண மாட்டேன்? பேச மாட்டேன். பக்கத்தில் சொல்லுங்கள், இன்றைக்கி இருக்கிறத பேசுனா இதுவே நாளைக்கு கண்டினியூ ஆகும். புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு இருக்கிறது இன்றைக்கி பேசுனீங்கன்னா நாளைக்கு இருக்கிறது இன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் விசுவாசம். விசுவாசத்துக்கு டெஃபினிஷன் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் எதை இன்னும் பார்க்கலையோ ஆனால் பார்க்க போகிறேன்னு அதை நம்பி நான் அதை பேசினா அது நடக்கும். அல்லேலூயா. அது நடக்கும். உலகத்தில் இதை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மோட்டிவேஷன்றாங்க. ஐ கேன். ஒபாமா வந்தார் 2008. எஸ் ஐ கேனா ஏதோ ஒன்று சொல்லி தான் வந்தார். ஸ்லோகனாக வச்சுருந்தார். எஸ் வி கேன் நினைக்கிறேன். எஸ் வி கேன் அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட்டாக மாறிட்டார். சரி, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதில் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இப்போ ஒபாமாக்கெல்லாம் பணம் போடுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் வெளியே தெரியாது. பார்க்கும்போது எப்படியோ மோட்டிவேஷனாக எப்படியோ வந்துட்டார். ஒரிஜினலாக ரியல் லைஃப்பில் அவ்வளோ மோட்டிவேஷன் ஆகிறதுக்கு விஷயமே அங்கே இருக்காது. சுற்றி நடக்கிறத பார்த்தா அவங்களுக்கு மோட்டிவேஷனும் வராது, ஒன்றும் வராது. சொல்லிக்கலாம், நான் ஆமாம் என்னால் முடியும்னு. அதனால தான் பவுல் என்ன சொல்கிறான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவன் என்ன சொல்கிறான்? எனக்குள்ளே இருந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்னை மோட்டிவேட் பண்ணுறாரு. நானே என்னை மோட்டிவேட் பண்ண முடியாது. ஒரு நாள் உணர்ச்சி பொங்க அப்படியே வந்துடலாம், உசைன் போல்ட் மாதிரி வரலாம். அடுத்த நாள் ஆமையாக உட்காந்துட வேண்டிதான். ஏன்னா நமக்கு அதுக்கு ஒரு பலன் வேண்டும். அந்த பலன் தான் கர்த்தருடைய வார்த்தையிலே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த ஏசாயாட்ட அவனுடைய நாவை தொட்ட உடனே அவன் அசுத்த உதடுள்ள மனுஷன்னு சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து நடக்க போகிறத என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? சொல்ல ஆரம்பிச்சிட்டான். வனாந்தரத்தை பார்க்கும்போது சொல்கிறான், வனாந்தரம் வயல்வெளியாய் மாறுகிறது. அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. இதுதான் கடவுளுடைய பாஷை. காலையில் சொன்னேன், எங்கேயும் சொல்கிறேன் பாருங்கள். பூமியை படைக்கும் போது எல்லாம் இருளாக இருக்குது, ஃபுல்லாக என்னவா இருக்குது? கர்த்தர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன இருளாக இருக்கிறதே அப்படின்னு நான் சொன்னார். என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. உடனே வெளிச்சம் உண்டா. என்ன வேணுமோ அதை கர்த்தர் பேசுகிறார். இதுதான் பேட்டர்ன், அட்டை டு அட்டை. இதுதான் பேட்டர்ன் பைபிளில். அல்லேலூயா. ஆபிரகாம 100 வயசில் ஒரு பிள்ளை பிறக்குது.
அவன் பேர் என்ன? ஈசாக். பரவாயில்ல சொல்லிட்டீங்க. 100 வயசில் ஈசாக். இப்போ அவனுக்கு ஒரு 7-8 வயசோ என்னமோ ஆகுதுன்னு வைங்கினேன். அந்நேரம் கடவுள் தோன்றி சொல்கிறாரு, இவனை போய் பலி கொடுத்துரு. இப்போ தான் தடவை கடவுள் சத்தத்தை கேட்குறவனாக இருந்தால் சரியா கேட்கலங்கன்னு ஏதாவது சமாளிக்கலாம். இப்போ நல்லா இவ்வளோ வருஷம் 75 வயசில் கூப்பிட்றாரு, அப்பயும் அவனுக்கு குழந்தை இல்லை, இப்போ தான் கூப்பிட்றாரு. 100 வயசில் பிள்ளை பிறகுது அதிசயமாக. 25 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பலி கொடு அப்படின்னா முடியாதுன்னு சொல்ல முடியுமா? போகிறான் மலைக்கு. எந்த மலைக்கு போக சொல்லியிருக்காரு? மோரியா என்ற மலை. மோரியா என்ற மலைக்கு போக சொல்கிறார். போகிறான். போகும்போது பையன் ஒரு வார்த்தை கேட்குறான். ஒரு கேள்வி கேட்டாலும் அச்சுன்னு கேட்டான்னு வாங்கலாம், அந்த மாதிரி கேட்குறேன். அப்பா விறகெல்லாம் இருக்குது, பலிபீடமும் மேலே கட்டிடலாம், அதை வச்சு பலிக்கான ஆடு எங்கே? பலிக்கான உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தான் ஆபிரகாம், என்ன சொல்லுவீங்க? மகனே கவலைப்படாத, நீ தான் அந்த ஆடு, தப்பாக நினச்சிக்காத, நீ தான் அந்த. இது என்ன பாஷை? உலக பாஷை. ஏன்? கடவுளே சொல்லிட்டாரு பலி கொடுக்க சொல்லி. இனி வேற வழியே இல்லை. வேற யாராவது சொன்னால் கடவுள்கிட்ட போய் முறையிடலாம், தான் காப்பாற்றுங்கன்னு. அவரே என்ன சொல்லிட்டாரு? பலி கொடுக்க சொல்லிட்டாரு. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பலிக்கான ஆடை கர்த்தர் பார்த்துக்குவார். மேலே ஒரு ஆடு தான் இருக்குன்னு அப்போ இவனுக்கு தெரியுது. மேலே என்ன இருக்குன்னு தெரியுது? ஆடு தான் இருக்குன்னு இவனுக்கு தெரியும். யார் சொன்னா? இதுதான் விசுவாச கண்களால் பார்க்கிறது. இதனால தான் சொன்னேன், நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றும் கிடையாது. விசுவாசம் என்பது, இப்போ நாளைக்கு திங்கட்கிழமை என்ன நடக்கும் தெரியுமா? அதை பார்க்கறது, பார்த்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பேசுறது, அதுதான் விசுவாசம். நம்பிக்கைன்னா என்ன? நாளைக்கு ஏதாவது நடக்கும்னு நம்புறது, ஹோப், நம்புறது. நான் நினைக்கிறேங்க, ஐ விஷ் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விசுவாசம்ன்றது என்னன்னா, நாளைய தினம் இதுதான் நடக்க போகுதுன்றதை இன்னைக்கு பார்த்து அதை சொல்லணும். அல்லேலூயா. மலை மேலே என்ன ஏறல, ஆனால் சொல்கிறேன், பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. மேலே போகிறாங்க, பலி கொடுக்க கத்தியை ஓங்கிட்டான். இப்போ கடவுள் வரார் அங்கே. ஆபிரகாமே இவன் மேலே கையை போடக்கூடாது. ஏன்? மலை மேலே யார் வரா? ஈசாக்கின் தேவன் வரார். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் இப்போ தான் கேட்குற மாதிரி இருக்குது. ஏற்கனவே பேசியிருக்கேன் இதை, இல்லையா? அது வரைக்கும் ஆபிரகாமின் தேவன் சொன்னார்னா அதான் ஃபைனல். இப்போ இன்னொருத்தர் வர்றார். யார்? ஈசாக்கின் தேவன். ரெண்டும் ஒரே தேவன் தான், ஒரே கடவுள் தான். அங்கே ஒரு மாதிரி வெளிப்படுறாரு, இவன்ட்ட ஒரு மாதிரி வெளிப்படுறாரு. ஆனால் இது எங்கே தான் தெரியுது? மேலே போனால் தான் தெரியுது. அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். அதுதான் விசுவாச கண்கள். ஏறெடுத்து பார்க்கும்போது முள்புதரில் ஒரு ஆடு சிக்கி இருக்கிறது அவனுக்கு தெரியுது. அந்த ஆடை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிட்டான்? பலி செலுத்திட்டான். இப்போ யோசிங்க, ஆபிரகாம் இந்த விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ணலைன்னா அந்த மோரியா மலை மேலே ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கும். கரெக்டா? கடவுள் சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன போய் அப்படியே கண்ணை மூடிட்டு போய் குருட்டுத்தனமாக கண்ணை மூடிட்டு கடவுளே சொல்லிட்டாருன்னு ஒரே குத்தா குத்தி இருந்தால் அங்கே என்ன இருந்துக்கும்? ஆள் அவுட்டு. ஆடுக்கு பதிலாக என்ன இருக்கும்? ஆள் அவுட் ஆன பிறகு வந்துட்டு ஆடை பார்த்துட்டு, ஐயோ முள்ளில் ஆடு இருந்திருக்கு, இதை கொடுத்துருக்கலாமே. அப்படி இல்லை. அல்லேலூயா. கடவுளுக்கு தெரியும், இவன் மலைக்கு மேலே போகிறப்பயே ஆடை தான் என்ன பண்ண போகிறான்? பலி கொடுக்க போகிறான்னு அவருக்கு தெரியும், இவனுக்கும் தெரியுதா? அதுதான் டெஸ்ட் ஆஃப் ஃபேத். அல்லேலூயா. அப்படி விசுவாசம் இருக்கிற ஆள் வாயிலிருந்து வேற ஒரு பாஷை வருது. இதுதான் சுத்தமான பாஷை. அவருடைய பாஷையை என்னவா மாற்றுவேன் போடுறதுக்கு? சுத்தமுள்ளதாய் மாற்றுவேன்னா இதுதான், வேற எதுவும் இல்லை. புதுசாக ஒரு லாங்குவேஜ் கடவுள் சொல்லி கொடுக்குறல. பாஷை சுத்தமாக என்ன பண்ண போகுது? மாறப்போகுது. பக்கத்து பாஷை சொல்லுங்கள், உங்கள் பாஷை மாறப்போகுது. இது வரைக்கும் நம்ம பேசுகிறது பெதஸ்தாவின் லாங்குவேஜ். அவன் என்ன சொன்னான்? இயேசு வந்தார், அவன்கிட்ட போய் சுகமடையும்படி
அவன் என்ன சொன்னான் தெரியுமா? குளம் கலங்கும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க, வாட் இஸ் கம்ப்யூட்டர்? ஒருத்தன் எழுதுறான் பதில், வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டிங்கன்னா ஒரு சட்னி வரும், அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா மார்க் வருமா? கேள்வி என்னது? வாட் இஸ் கம்ப்யூட்டர்? அப்போ எதை சொல்லணும்? கம்ப்யூட்டர்னா என்னன்னு எழுதணும். இவன் என்ன கேட்டார்? சுகம் அடையும்படி. அவன் என்ன சொல்கிறான்? குளத்தில் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் லாங்குவேஜ், சிச்சுவேஷனை பேசுகிறது. ஏன் சூழ்நிலை இதுதாங்க, நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, என் சூழ்நிலை. ஐயா, உன் சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால தானே அந்த சொல்கிறார் வார்த்தையை. ஆமாவா இல்லையா? அங்கே எத்தனை பேர் சும்மா சுளுக்கு வந்தவெல்லாம் இருந்திருப்பேன். வேகமாக போய் டாக்டர் போய் இது காசு செலவு பண்ணிட்டு குளம் கலங்கும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். தூதுன்னு வருவேன், கலக்குவான்னு டப்புன்னு போய் உள்ளே என்ன பண்ணிடுவோம், இறங்கிடுவோன்னு வந்தவெல்லாம் இருந்திருப்பேன். ஆனால் அந்த பெதஸ்தா குளமே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் பிளேஸ். ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தன் சரியாகி போனான்னே வைங்களேன், 10 பேர் வியாதியோடு இருக்கவே அங்கே வருவேன். இந்த அவன் சரியான மாதிரி நானும் ஆயிடுவேன். இப்படி போட்டி போட்டு நம்ம பெரிய ஆள் ஆகிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை. அல்லேலூயா. உழைப்பு இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. போய் படுத்து தூங்கிடக்கூடாது, அது இல்லை. உழைப்பு தேவை. ஆனால் உழைப்பு மட்டுமே பத்தாதுன்றேன். ஆமாவா இல்லையா? பெரிய பெரிய பணக்காரங்க எவ்வளவோ செலவு பண்ணியும் மரணத்தை தடுக்க முடியலையே. மரணத்தை என்ன பண்ண முடியல. ஆனால் இயேசுவை பார்க்குறோம், மரணத்தை என்ன பண்ணியிருக்காரு? ஜெயிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, இதில் பாருங்கள், இதில் இயேசு என்ன செஞ்சார், இது எதுக்கு அப்படின்றத நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன். இந்த ஆபிரகாம் கதை சொன்னேனே, அதில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நான் விளக்குறேன் உங்களுக்கு. பாஷை ஏன் மாறிடுச்சு, ஆபிரகாமுடைய பாஷை ஏன் மாறிச்சுன்னு நான் சொல்கிறேன். மலை மேலே போகிறேன், போனோடனே கத்தி எடுத்து குத்த போகிறேன். அந்நேரம் கர்த்தர் சொல்கிறாரு, கையை போடாத, குத்திராத, அங்கே ஒரு ஆடு இருக்குது, கண்ணை பாரு திறந்துன்றாரு. அதே மாதிரி பார்க்குறேன், அந்த ஆடை வந்து என்ன பண்ணிடு, பலி செலுத்திடணுன்னே அந்த ஆடை பலி செலுத்திட்டு அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான். என்ன பேர்? யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அதுதான் அந்த இடத்துக்கு வச்ச பேர். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த இடத்துக்கு பேர் மோரியா மலையா, யெகோவா ஈரேயா? யெகோவா ஈரேன்றது ஆபிரகாமுக்கு மட்டும் தானே தெரியும். வேற ஒருத்தர் அங்கே வந்தான்னா எதை சொல்லுவான்? லெஃப்ட் திரும்பினீங்கன்னா மோரியா மலை வரும் அப்படின்வான். ஆபிரகாம்கிட்ட அட்ரஸ் கேட்டிங்கன்னா லெஃப்ட் திரும்பினீங்கன்னா யெகோவா ஈரே வரும். ஸோ சேம் பிளேஸ், சேம் சிச்சுவேஷன். விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்தையே மாற்றுது. அல்லேலூயா. அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே வருதுன்னா லாங்குவேஜில் வருது. அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமை பொறுத்தளவு அந்த மலை மோரியா மலை இல்லை, அது என்ன மலை? யெகோவா ஈரே. யெகோவா ஈரேனா இந்த பிக்சர் பாருங்கள், மோரியா மலைன்ற பிக்சர் பாருங்கள். வெறும் மலை இருக்குது, விறகு எடுத்துகிட்டு போகிறான், இவன் தான் பலிபீடத்தை கட்டுறான், அதில் ஈசாக்கை வைக்கிறான், கீழே நெருப்பு மூட்டியாச்சு, இனி பலியை அடுத்து என்ன பண்ணணும்? கொல்லணும், கத்தியை ஓங்குறான். இந்த பிக்சர்லாம் இருக்குது. இவன் தான் எல்லாமே செஞ்சுருக்கிறான். இப்போ அப்படியே அதை யெகோவா ஈரேயா பாருங்கள். ஒரு ஆடு ரெடியாக இருக்குது, பலிபீடமும் இங்கே ரெடியாக இருக்குது, தீ எரியுது, ஆளை மட்டும் மாற்றிட்டு இந்த ஆடை வச்சு பலி செலுத்திட்டான். எவ்ரி திங் இஸ் ப்ரிப்பேர்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு இதுதான் கண்டிஷன், எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, என்ன சொல்ல வருது இதில் அப்படின்னா, இனிமேட்டு தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து, பெதஸ்தா அப்படி தானே, இனிமேட்டு தான் தூதன் வரணும், இனிமேட்டு தான் அவன் கலக்கணும், கலக்கின பிறகு இனிமேட்டு தான் உள்ளே போகணும், அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இனிதான் எல்லாம் நடக்கணும். ஸ்டெப்பு 1, 2, 3, 4, 5. ஆனால் அதே இடத்துல, அதே சேம் பிளேஸ், பெதஸ்தா குளம் தான். இயேசு அங்கே வந்து நிற்கிறார். இவர் குளத்தையும் கலக்க வேணாம், இவனும் குளத்துக்கு போகவும் வேணாம்,
சுகமடையும்படி எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடான்றாரு. உடனே அவன் எழும்பிட்டான். அல்லேலூயா. அப்போ இந்த பெதஸ்தா என்ற பிளேஸை யெகோவா ஈரேயாக யார் மாத்துறா? இயேசு மாத்துறாரு. இதே மாதிரி இன்னைக்கு நம்ம பெதஸ்தாவை, நம்ம எந்த பெதஸ்தாவில் இருக்கிறோமோ அதவே அவர் என்ன பண்ணுறாரு? மாற்றுறாரு. மாறாவை மதுரமாய் மாற்றினார். பக்கத்தில் இன்னொரு கிணறு தோண்டி தரல, அந்த கசப்பான தண்ணியவே என்னவா மாற்றிட்டாரு? இன்னொரு இடத்துல நடக்குது இல்லையா? அப்போ பாருங்க, இன்னைக்கு நான் அதை தான் சொல்கிறேன். நம்ம பாஷை எப்போ மாறும்? நம்ம பாஷை எப்போ மாறும்னா நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பாஷை மாறும். அப்படி தானே? அமெரிக்காவில் போய் அங்கே காய்கறி கடையில் போயிட்டு ஆனால் 1 கிலோ வெங்காயம் போடனேன் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? அமெரிக்கா போகிறீங்க போல், அல்லேலூயா. வேணாமா? அல்லேலூயா வரமாட்டேங்குது. சரி, ஆன்லைன்லேயும் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் இருக்கும். அல்லேலூயா. அமெரிக்காவில் போயிட்டு என்ன பாஷை தான் பேசணும்? ஏன்னா இருக்கிற இடம் அப்படி. அமெரிக்காக்காரன் இங்கே வந்துட்டு ஆனியன்னா இவனுக்கு ஒன்றும் புரியாது. இவன் என்ன சொல்லுவான்? நீ போயிட்டு யாராவது மொழி தெரிஞ்சவனை கூப்பிட்டு வான்வான். அப்போ இடம் பாஷை என்ன பண்ணுது? முடிவு பண்ணுது. அல்லேலூயா. அப்போ நம்ம பாஷை மாறணும்னா நம்ம இருக்கிற இடம் என்னன்ற அறிவு நமக்கு, விசுவாசம் நமக்கு வர வேண்டும். நான் மோரியா மலையில் இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பையன் பாவம், 100 வயசில் பிறந்த பையன், இவன் போகிறானா அப்படின்னு புலம்புவேன். ஆனால் யெகோவா ஈரேனா, இந்தா இருக்குது ஆடு, ரெடியாக இருக்குது, அது எங்கேயும் ஓடவும் ஓடாது. ஆபிரகாமே வயசான ஆள் தானே, ஓட முடியுமா? அப்போனா அந்த ஆடு அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்குது. நல்ல ஆடு தான், எந்த குறையும் இல்லை. ஆனால் அது ஒரு புதரில் சிக்கி அப்படியே இருக்குது. எதுக்கு வெயிட்டிங்காக இருக்குன்னா ஈசாக்கு பதிலாக இது என்ன ஆகணும்? பலியாகணும். இப்போ யெகோவா ஈரேன்ற இடத்துல அதுதான் என்னன்னு சொல்கிறேன்னா ப்ரிப்பேர்டு பிளேஸ். அல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலத்தை எடுத்துக்கங்க, ஒர்க் பிளேஸ் எடுத்துக்கங்க. அது ஒன்று பெதஸ்தாவாக இருக்கலாம், இல்லைன்னா யெகோவா ஈரேயாக இருக்கலாம், மோரியாவாக இருக்கலாம். இல்லைன்னா இடம் மாறுறது எதை வச்சுன்னா ஆளை வச்சு. இருக்கிற ஆள் எப்படி? நான் எந்த இடத்துல இருக்கேன்? என் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் என்ன? இப்போ ஃபிசிக்கலாக இங்கே உட்காந்துருக்கணும். மனுஷனுக்கு என்ன இருக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம் தான், பாடி தான் இங்கே இருக்குது. ஆவி எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. ஆனால் அந்த ஆவி எப்படி இருக்குன்னா, இப்போ சரீரம்ன்றது வந்து ஃபிசிக்கல் டைமென்ஷனில் இருக்குது, பரிணாமத்தில் இருக்குது. எப்படின்னா தொடக்கூடியது. ஆனால் ஆவின்றது அப்படி இல்லை. இப்போ ஒரு மனுஷனுடைய ஆவி, இப்போ ஒரு ஆவி இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க, அது செவத்துக்குள்ளே எப்படியே போயிடும். நம்ம போக முடியுமா? முட்டிட்டு அப்புறம் டைகர் பாம் தேய்க்கணும். ஏன்னா ஆவியுடைய பரிணாமம் வேற, டைமென்ஷன் வேற. ஆவியால் இருக்கிறதுலே டாப்பஸ்ட் பிளேஸையும் கனெக்ட் பண்ண முடியும், இருக்கிறதுலே லோவஸ்ட் பிளேஸையும் என்ன பண்ண முடியும்? கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அதோடைய பரிணாமம், டைமென்ஷன் வேற. ஸ்பீடு, டிஸ்டன்ஸ்லாம் அதில் கிடையாது. இப்போ நான் இங்கேருந்து நடந்து அங்கே போகணும்னா அதுக்கு ஒரு என்ன ஆகுது? டைம் ஆகுதுல்ல. ஸ்பிரிட்டுக்கு அது கிடையாது. நினச்சோம் டப்புன்னு அங்கே போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? ஸ்பிரிட்டுக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. உங்களுக்கு இது இன்னொரு உதாரணம் சொல்லவா? உங்கள் உடம்பு இங்கே இருக்கலாம், மைண்டு. இப்போ நீங்கள் போன வாரம் அமெரிக்கா போயிருந்தீங்கன்னு வைங்க, அதை நேரம் நினைக்கலாமா முடியாதா? இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்க, அந்த இந்த சிலை இருக்கே ஒன்று, ஒரு அம்மா அப்படி பிடிச்சி நிற்குமே, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, இங்கே வந்துட்டீங்க. இங்கே வந்துட்டு மைண்டில் அங்கே போக முடியுமா முடியாதா? எவ்வளோ நேரம் ஆகுது அதுக்கு? ஒரு செகண்டு டாக்குன்னு அங்கே போகலாம், வீட்டுக்கு போகலாம். இப்போ உட்காந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கதவை நினைங்கன்னா தப்புன்னு என்ன பண்ணிடுவீங்க? அவ்வளோதான், டைமே ஆகிறதே இல்லை, போயிடுறோம், மைண்டு போகுது. இதை மாதிரி தான் ஸ்பிரிட் இருக்குது. இப்போ ஸ்பிரிட் ஏன் இப்போ போகாமல் இருக்குன்னா, இப்போ ஸ்பிரிட் இந்த பாடிக்குள்ளே இருக்குது, உடலுக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த விசுவாசம்ன்றது எங்கேருந்து வருதுன்னா, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் அஃபயர், இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல். நிறைய பேர் அங்கே தான் தப்பு பண்ணுறாங்க.
நம்பிக்கைன்றது நம்ம உற்பத்தி செய்கிறது. நம்பிக்கை வச்சுக்க, நம்பிக்கை வை. விசுவாசம்ன்றது நமக்குள்ளேருந்து வர்றது, நம்மளும் அறியாமல் வர்றது. ஏன்னா இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஸ்பிரிட், நம்முடைய ஆவியுடைய அது ஒரு குணாதிசயம் விசுவாசம் என்பது. சரியா? இப்போ அந்த ஸ்பிரிட்டில் நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம இந்த ஃபெய்த்து, சரியா, அந்த விசுவாச கண்கள், மனக்கண்கள்னு சொல்லுது வேதம், நிறையா சொல்லுது. அதில் நம்ம எங்கே இருக்கிறோம்? அதுக்கு நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பைபிள் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கணும். இப்போ வேதத்துக்கு வருவோம், பைபிளுக்கு வருவோம். எங்கே படிக்க போகிறோம் அப்படின்னா, நான் தான் படிக்க போகிறேன் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டு, ஓய்வு நாள் உங்களுக்கு. ஆமாம், எபேசியருக்கு வாங்க. எபேசியர் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. எடுங்க, இந்த வரேன். எபேசியர் 1:19 வசனம் நான் படிக்கிறேன். சரியா? தாம் கிறிஸ்துவை, அதாவது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, எங்கேருந்து எழுப்பி? அது என்னது மரித்தோர்? பாதாளம். செத்து போனவன் பூரா எங்கே தான் போகிறேன்? அதான் போகிறேன். 100 வயசில் ஐயா போயிட்டாருன்னு, ஐயா அங்கே தானே இருக்காரு. எங்கே போயிருக்காரு? ஆவி போயிருக்கு. ஆத்மா, அவருடைய ஆத்மானா என்னது? மைண்டு, என்னுடைய மனது, என்னுடைய இமோஷன்ஸ், மகிழ்ச்சி, துக்கம். இப்போ சில பேர் பார்த்துருக்கீங்களா, வெளியே சிரிப்பான் ஆனால் உள்ள துக்கமாக இருப்பான். அதே மாதிரி சில பேர் வெளியே துக்கமாக இருப்பான் ஆனால் உள்ள சிரிப்பான். அந்த உள்ள இருக்கல உள் மனசு, அதுதான் ஆத்மா. ஆன்மான்றோம், ஆத்மான்றோம், அதுதான் ஆத்மா. கிறிஸ்து அப்போ மரித்தவங்களோட ஆத்மாலாம் எங்கே போச்சு? பாதாளத்துக்கு போயிடுச்சு. இயேசுவும் சிலுவையில் ஒரு மனிதனாக வராரு அவர், இல்லையா? மரித்து எங்கே போகிறாரு? பாதாளத்திற்கு போகிறார். அங்கிருந்து எடுத்திருக்கிறாரு யாரை? கிறிஸ்துவை. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, இப்போ பாருங்க, அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். வளவலன் இருக்கு எழுதியிருக்காரு. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுவில் என்ன பவர் வந்துச்சோ, இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்புறதுக்கு, அந்த பிளேஸ்லேருந்து, அது ஒரு பெதஸ்தா. மரித்தோர் அங்கே போனவே திருப்பி வெளியே வரவே, பெதஸ்தா குளத்துலேயும் அதே மாதிரி தான், என்ட்ரானவே வெளியே வரவே முடியாது. ஏன்னா சுகமான தானே வர முடியும். சுகமாகிற வரைக்கும் எங்கே தான் இருப்பான்? அங்கேயே தான் இருப்பான். வந்துடலான்னே அப்படியே செத்துருவான். அதுதான் பெதஸ்தா. அப்போ இயேசுவை மரித்தோரிலிருந்து தேவன் என்ன பண்ணாராம்? எழுப்பினாராம். எப்படி எழுப்பினாராம்? அவருடைய வல்லமையினால் எழுப்பியிருக்கிறாரு. பலத்த சத்துவத்தின் வல்லமை. அதே வல்லமையை நம்மளே காட்டுறாராம். அதுதான் அதில் போட்டிருக்கு. நீங்கள் அறியும்படிக்கு, உங்களையும் காட்டுறாருன்னு நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும், 20வது வசனம், எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல, இனிமேல் வரப்போகிற புதிய வானம் புதிய பூமியில் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக, 21வது வசனத்தில், அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. இது யாரை சொல்லியிருக்கு? இயேசு சொல்லியிருக்கு. இப்போ இயேசு பூமியில் வாழ்ந்தார், மரித்து எங்கே போனார்? அந்த ஒரு பிளேஸ்க்கு போயிட்டார். அங்கேருந்து எழுப்பப்பட்டு இப்போ எந்த பிளேஸில் இருக்கார்? உன்னதங்களிலே சிங்காசனத்திலே உட்கார்ந்துருக்கார். நம்ம எங்கே இருக்கிறோம்? எபேசியர் 2:7 படிங்க. நான் படிக்கிறேன், பாருங்கள் நீங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும். நம்மளும் எங்கே இருக்கோம்? இப்போ நம்ம பிளேஸ் என்னது? அமெரிக்காவில் இருந்தால் என்ன பேசுகிறோம்? இங்கிலீஷ் பேசுகிறோம். இந்தியாவில் இருந்தால், தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ். இங்கிலீஷோட தமிழ் பழையமையான மொழி, நல்ல மொழி. சரி, இந்தியாவில் தமிழ் பேசுகிறோம்.
பரலோகத்தில் உன்னதங்களில் இருந்தால் என்ன மொழி பேசுகிறோம்? பரலோக பாஷை. புரியுதா உங்களுக்கு? நம்ம பாஷை மாறலைன்னா என்ன அர்த்தம்? எங்கே இருக்கிறோன்றது நமக்கு தெரியலைன்னு அர்த்தம். உன்னதத்தில் வச்சுட்டாரு. ஏன்னா நம்ம ஏறலை, நம்மளை கொண்டு போய் எங்கே வச்சுட்டாரு? உன்னதத்தில் வச்சுட்டாரு. இன்னைக்கு சவாலே என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நான் என் இருப்பிடத்தை தெரிஞ்சிருக்கிறேனா? நான் உன்னதத்தில் இருக்கிறேன்றது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தெரியுதா? பிரசங்க வேலையில் மட்டும்தான் தெரியுதா? இல்லை திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை தெரிஞ்சுன்னா, எந்தெந்த நாள்லாம் இது தெரிஞ்சு நான் ஆப்ரேட் பண்ணுறேனோ அந்தந்த நாள்லலாம் எனக்கு சக்ஸஸ். இதுக்கு எந்த இடைத்தரகரும் தேவையில்லை. ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஐயா வந்து ஜெபம் பண்ணார், அப்படிலாம் தேவையே இல்லை. பைபிள் இருக்குது, இந்த இருக்குது, சத்தியம் இருக்குது. அல்லேலூயா. இதில் என்ன போட்டிருக்கு? உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உங்களுக்கு நான் ஒரு ஜெனிசிஸ்க்கு கூட்டு போகிறேன். ஆதாமை படைச்சப்ப கூட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படிப்போம். இதே 2வது அதிகாரத்தில் 15ஆம் வசனம் நான் படிக்கிறேன். சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தார்னா என்னன்னா, யூதர்கள் புறஜாதிகள். நம்மலாம் என்னது? புறஜாதிகள். யூதர்கள் புறஜாதிகள் 2 பேரையும் என்ன ஆக்கிட்டானா? ஒன்னாக்கி. இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் அதெல்லாம் கிடையாது, கருப்பு சிவப்பு ஒன்றும் கிடையாது. 2 பேர்த்தையும் என்ன ஆகிட்டாரு? ஒன்னாக்கி ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. அல்லேலூயா. இதை கவனிங்க. இதில் சட்டத்திட்டங்களாகிய தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக, அதுதான் விஷயமே. இரு திறத்தாரையும் யாருக்குள்ள கொண்டு வந்துட்டாரு? கிறிஸ்துவுக்குள்ள, இயேசுக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டாரு. ஸ்பிரிட்டை கொண்டு வந்திருக்கிறாரு. உடம்பு இங்கே தான் இருக்குது. ஸ்பிரிட் எங்கே வந்துருச்சு? கிறிஸ்துவுக்குள்ளே வந்துருச்சு. அல்லேலூயா. அதுக்கு தான் நான் முதவே உதாரணம் கொடுத்தேன். மைண்டு எப்படி ட்ராவல் பண்ணுதோ அதே மாதிரி ஸ்பிரிட்டு இங்கேயும் இருக்குது, அதே நேரத்தில் அங்கேயும் இருக்குது. அல்லேலூயா. அவருக்குள்ள இப்போ என்னவா ஆக்கிட்டாராம்? ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்துட்டார். அல்லேலூயா. இது புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம எல்லாரும் ஒன்று. எல்லாரும் யாருக்குள்ள ஒன்று? இயேசுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்று, வேற கிடையாது. இன்னொரு வகையில் சொல்ல போனால், கடவுள் இன்னைக்கு ஒரே ஒரு மனுஷனை தான் பார்க்குறாரு. மனுஷன் மேலே ஆக்கினை தீர்ப்பு வந்துருச்சா இல்லையா? ஆனால் பழைய மனுஷன் அவன் இப்போ நம்மளை என்னவா பார்க்குறாருன்னா புதிய மனுஷனாக பார்க்குறாரு. எப்படி புதிய மனுஷன்னா, இயேசுக்குள்ளே நம்மளை கொண்டு வந்து சேர்த்து அவர் எங்கே இருக்கிறாரோ அதே இடத்துல, அந்த உயரத்தில் உன்னதத்தில் நம்மளை என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு? இப்போ உட்கார வச்சுட்டாரு. எதற்கு அப்படின்னா, இதுக்கு தான் நீங்கள் மனுஷன் படைக்கப்பட்டதுக்கு வரணும். மனுஷனை எதுக்கு படைச்சார் சொல்லுங்க பாப்போம். படைச்சிட்டு அவனை சொல்கிறாரு, நீ சகலத்தை என்ன பண்ணு ஆண்டுகள்னு சொல்லிட்டாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் ஆண்டு கொள்ளணும். ராஜா, நீ தான் என்னது? ராஜா. ராஜாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன தெரியுமா? ராஜா ஆளுகை செய்யணும், அதே நேரத்தில் ராஜா ஜட்ஜாகவும் இருக்கிறான். ராஜா என்ன பண்ணணும்? ஜட்ஜு. இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க. டெமோக்ரஸியில் ஜட்ஜு எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? யார் அப்பாயிண்ட் பண்ணுறா தெரியுமா? பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பிரசிடெண்ட் எப்படி சூஸ் பண்ணுறாங்க? அதெல்லாம் என்ன தான் ஓட் பண்ணாலும் நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்க பிரசிடெண்ட் தான் இருப்பாங்க. ஏன்னா சுருக்கமாக சொல்ல போனால், இந்தியாவை பொறுத்தளவு, டெமோக்ரஸியை பொறுத்தளவு பிரசிடெண்ட்டோட பிரைம் மினிஸ்டருக்கு தான் பவர்ஸ் நிறையா. இந்தியாவுடைய இது அப்படி தான். பிரசிடெண்ட்டுக்கு ரொம்ப பவர்ஸ் கிடையாது. சொல்லப்போனால் பிரசிடெண்ட்டே செலக்ட் பண்ணுறதே இவங்க தான். அவங்களுக்கு ஃபேவரபுளான ஆளை தான் என்ன பண்ணுறாங்க? பிரசிடெண்ட்டாக எடுக்கிறாங்க. அப்போ இது டெமோக்ரஸியில் இப்படி தான் இருக்குது. உலகம் பூரா இப்படி தான் இருக்குது. கிங் அப்படி போயிட்டிங்கன்னா, சில நாட்டில் ராஜாக்கள் இருக்கிறாங்க.
ராஜாக்கள் நியாயம் விசாரிக்கிறாங்க, அது அவங்களுக்கு இருக்குது. அவங்க கீழே ஜட்ஜு எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. கோர்ட்லாம் இருக்கும், பேருக்கு தான் இருக்கும். ஒரு சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்லாம் இருக்கும், ஆனால் பேருக்கு தான் இருக்கும். அந்த ராஜா வைக்கிறது தான் சட்டம். ராஜா ஒரு சட்டத்தை போட்டார்னா கோர்ட்டெலாம் மாற்றவே முடியாது. இன்னும் சில நாடுகள்லாம் கோர்ட்டே கிடையாது, வெறும் ராஜா மட்டும்தான் இருக்கார். இப்போயும் இருக்குது அந்த மாதிரி நாடுகளும். இப்போ 2 டைப்பாக பார்க்குறோம். 2லேயுமே அந்த ராஜாவுக்கு வேலை என்னென்னா ஜட்ஜு பண்ணுறது. சரியா? இப்போ ஆதாமுக்கு இப்படி தான் மனுஷனை படைச்சார். எதுக்கு படைச்சார் மனுஷனா? வேறு யாருமே இல்லையே, ஆதாம் ஏவாள் தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் ஆளே இல்லை. இப்போ யாரை ஜட்ஜ் பண்ணணும்னா விழுந்து போனால் தூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள யார் ஜட்ஜ் பண்ணணும்? இவன் தான் ஜட்ஜ் பண்ணணும். அதனால தான் தமது சாயலின்படியாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் மனுஷன் என்ன பண்ணுறாரு? படைக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? தமது சாயல் எதுக்கு படைக்கணும்னா ஏஞ்சல்ஸையும் இவங்க தான் என்ன பண்ண போகிறான்? ஆதாமு, அவனுடைய பையன், அவனுடைய பேரன், அவன் கொள்ளு பேரன், இவங்க தான் என்ன பண்ணணும்? ஜட்ஜு பண்ணணும், நியாயம் தீர்க்கணும், ஆளுகை செலுத்தணும். அதுக்கு தான் மனுஷன் என்ன பண்ணார்? படைச்சதே. ஆனால் இதை மனுஷன் என்ன பண்ணிட்டான்? விழுந்துட்டான்லாமே. விழுந்துட்டு அந்த நிலையை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். இழந்ததுனால என்ன நடக்குதுன்னா எல்லா பவரும் அவனுக்கு மேலே வந்துருச்சு. இப்போ அவனுக்கு கீழே இருந்ததெல்லாம் இப்போ அவன் அதுக்கு கீழே போயிட்டான். அதனால தான் இப்போ யார் தேவைப்படுறா? இயேசு தேவைப்படுறாரு. அதனால தான் இப்போ இயேசு வராரு. ஆதாம் அதனால அவன் இடம் போயிடுச்சு, ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் அவனுக்கு போயிடுச்சு. எந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் போச்சு? தேவனோடு இருக்கிற இடம் அவனுக்கு போயிடுச்சு. அதனால தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டு வெளியே வந்துட்டான். இப்போ வெளியே வந்துட்டான். சரியா? இப்போ இயேசு மறுபடியும் வராரு. சிலுவையில் இருந்த கல்லனை பார்த்து சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், ஒருத்தன் கேலி பண்ணுறான், நீ தேவன்னா என்னையும் காப்பாற்று, உன்னையும் காப்பாற்று, ஏன் அப்படி தொங்குற அப்படின்னு கேட்குறான். இன்னொருத்தன் சொல்கிறான், நீ சும்மாரு, நம்ம தப்பு பண்ணி என்ன பண்ணுறோம்? தண்டனை வாங்கியிருக்கோம், இவர் எந்த தவறும் செய்யலைன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்குறான், நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அப்போ என்னன்னு சொல்கிறேன்? நீங்கள் கிங்கு, நீங்கள் தான் அந்த கிங்கு. ஆதாம் இடத்துல வந்த கிங்கு யார் தான்? நீங்கள் தான். அதை நான் ஏற்றுக்கிறேன்னா உடனே அவனை பார்த்து சொன்னார், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கியா அப்படின்லாம் கேட்கல. நீ அந்நிய பாஷை பேசுவியா? எந்த சபைக்கு போகிற? ஒன்றும் கேட்கல. அவனை பார்த்து என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பான். ஏன்னா எது போச்சோ அந்த இடத்த நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன்? ஓப்பன் பண்ண போகிறேன். மொதல் டிக்கெட்டு உனக்கு தான். அல்லேலூயா. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மனுஷன் என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம வரதுனால மறுபடியும் அது நமக்கு வருகிறது. அல்லேலூயா. இப்போ நமக்கு வேலை என்ன? இப்போ எங்கே உட்காந்துருக்குறோம்? ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் உட்காந்துருக்குறோம். எங்கே உட்காந்துருக்குறோம்? ஜட்ஜ்மெண்ட் சீட்டு. ஜட்ஜு இருக்கார்ல, பூமியில் இருக்க ஜட்ஜு, ஏதோ ஒரு ஜட்ஜு, நல்ல ஜட்ஜு, அவர் அந்த சீட்டில் உட்காந்துட்டு செக்ஷன் 154C ஏதோ ஒன்று, நான் எனக்கு தெரியாது லாலாம், சும்மா சொல்கிறேன். செக்ஷன் இதுபடி உன்னை நான் குற்றவாளியாக தீர்க்கிறேன்னு சொல்லலாம், உன்னை நான் விடுவிக்கிறேன்னு சொல்லலாம். அவர் சொன்னது தான் ஃபைனல், அதை மாற்றவே முடியாது. அதே ஜட்ஜு காலையில் மீன் வாங்க போகிறார், பழைய மீனாக போட்டு விட்டான். உடனே அவனை பார்த்து, கடைக்காரனை பார்த்து, செக்ஷன் 154C படி உன்னை நான் குற்றவாளியாக தீர்க்கிறேன்னா அங்கே செல்லுமா? ஏன்? என்ன வித்தியாசம்? இடம் வித்தியாசம், சீட்டு வித்தியாசம், பிளேஸ். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம சீட்டிலிருந்து இறங்கி தான் முக்கால்வாசி நேரம் இருக்கோம். அதனால தான் என்ன பண்ணுறோம்? சூழ்நிலை இப்படி இருக்குது, சூழ்நிலை இது சரியில்லை, அது இதாக இருக்குது, இது இதாக இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இயேசு என்ன பண்ணிட்டாரு? தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேருவதற்கான வழியை தன்னுடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் திறந்துட்டாரு. ரத்தத்தை சிந்தி வழி என்ன பண்ணிட்டாரு? ஓப்பன் பண்ணிட்டாரு. போகாதது யார் தப்பு? நம்ம அங்கே போகிறது இல்லை, இங்கிட்டே உட்காந்துக்கிட்டு இது நல்லா இல்லை. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஆள் ஜட்ஜு, இதுன்னா இது இப்படி இருக்குது, இது சரியில்லையே அப்படின்னா எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்மளை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு? உன்னதங்களில் அவரோடு உட்கார வச்சுருக்கிறாரு. நீங்கள் சொல்லலாம், ஜட்ஜ்மெண்ட்டே இன்னும் வரலையே, இனிமேட்டு தானே வரப்போகுது. நான் உங்களுக்கு சொல்லவா?
இயேசு லேகியோன்னு ஒருத்தனை பிசாசு துரத்த போகிறாரு. லேகியோன்னா எத்தனை பிசாசு இருக்குது? 1000 பிசாசு. ஒரு பிசாசு துரத்த ஒரு நேரம்னு வைங்க, ஒரு நிமிஷம்னு வைங்க. 1000 நிமிஷம்னா எவ்வளோ நேரம் ஆச்சு? கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. 1000 நிமிஷம், 1000 நிமிடங்கள் செலவு பண்ணாரா? எப்படி? ஏன்னா அவர் யாருன்னு தெரியுது, எங்கே இருக்கிறாருன்னு தெரியுது, இப்போ என்ன சொல்ல போகிறேன்றது தெரியுது. அதனால தான் அந்த பிசாசு சொல்லுது, காலம் வருவதற்கு முன்னே நீங்கள் என்னை வேதனைப்படுத்தாதபடி போங்க ஐயா. ஐயா ஜட்ஜ்மெண்ட் டே இன்னும் வரல, பரவாயில்ல. அவர் சொல்கிறார், இருந்துட்டு போகுது, நான் யாருன்னு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும்ல. ஆமாம், அப்புறம் என்ன போ. இதுதான் சொல்கிறார் பவுல், உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தரணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தில் ஏன் டெய்லி ஜெபம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறோம்? நம்ம டெய்லி இங்கே கூட வைக்கல. ஒரு சிஸ்டர்லாம் சொன்னாங்க, டெய்லி சபையை திறந்து ஒரு ஜெபம் வைங்க, நான் வரேன் அப்படின்னாங்க. அவங்க வீடு இத்தனைக்கும் பக்கத்துலலாம் இல்லை, ஆனால் சொன்னாங்க டெய்லி கூட என்ன வைங்க, ஜெபம் வைங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, வைக்கிறதில்ல. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல ஆளுகை செய்யணும், அதுதான் கான்செப்ட். சபை அதற்கு நேரம் நடத்தணும். சபையிலே இங்கே வா, இங்கேயே தூங்கு, இங்கேயே எந்திரி, நம்ம என்ன சாமுவேலா? இல்லை. அந்த இருக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், இருக்கிற வேண்டிய நிலையில் இல்லைன்னா அங்கே என்ன ப்ராப்ளம்? அப்போ ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன் நமக்கு இன்னும் அதிகமாக வேண்டும். அதுக்கு தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கிறோம், வார்த்தையை சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்மளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, இயேசுக்குள்ளே எழுப்பி மறுபடியும் ஆதாம் இழந்த அந்த சிங்காசனத்தை அல்ல, தேவனுடைய சிங்காசனத்திலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் யோவான் 5 நம்ம யோவான் 5 படித்தோம்ல, அதில் ஒரு வசனத்தை படித்து முடிச்சிடுவோம் நம்ம. 27 யோவான் 5:27 அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன். யாரு? இயேசு. சன் ஆஃப் காட், காட் எல்லாமே அவருக்கு பொருந்தும். அதே நேரத்தில் மனுஷன். ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்கிறாரு கடவுள், ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். அது யார்? அதுதான் இயேசு. மரியாளுடைய வயிற்றில், கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறக்கிறார். யார் வரா? இயேசு வராரு. வந்து பாவ சாயலில் வராரு, தேவ சாயலில் வரல. என்ன சாயலில் வராரு? பாவ சாயலில் வராரு. வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் மட்டும் மேலே போய் உட்காரல, நம்மளையெல்லாம் சேர்த்து யாரெல்லாம் அவரை விசுவாசிப்பார்களோ அவருக்கு தெரியும். அல்லேலூயா. யார் அவரை விசுவாசிக்க மாட்டாங்கன்றது அவருக்கு தெரியும், யார் விசுவாசிப்பாங்கன்றது அவருக்கு தெரியும். அவர்களெல்லாம் அவரோடு சேர்த்து எங்கே எழுப்பி கொண்டு போயிட்டாரு? மேலே கொண்டு போயிட்டாரு. அல்லேலூயா. இப்போ வியாதி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்? என்ன எப்படி இருக்குது, டாக்டர்கிட்ட போனோம், டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னும் இருக்கலாம். இல்லைண்ணா இறையாதே அமைதலாயிரு, ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், நியாய தீர்ப்பு நாள் இன்னும் வரலையே, இனிமேட்டு தானே வரப்போகுது. கரெக்டு தான். லேகியோனை எப்படி துரத்தினார் இயேசு தெரியுமா? நான் யார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, எனக்குரியது என்னன்றது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். இப்போ லாசர் வந்து கடைசி நாளில் எழுந்திருப்பான் தானே அந்த மாதிரி சொல்லிச்சு உங்கள் அக்கா. கரெக்டாக இல்லையா? கரெக்டு தான். இயேசு என்ன சொன்னார்? நீ விசுவாசித்தால், விசுவாசத்தின் மூலமாக என்னைக்கோ நடக்க வேண்டியது நீ இன்றைக்கே என்ன பண்ணலாம்? எக்ஸிக்யூட் பண்ணலாம். இயேசு ஆப்ஷன் கொடுக்கல எந்த அற்புதத்திற்கும். லாசருவே வெளியே வர முடிந்தால் வான்னு சொல்லலை, வெளியே வா அப்படின்னா வந்து தான் ஆகணும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட அந்த அதிகாரத்தை தான் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் பெந்தைக்கோஸ்தே என்ற நாளிலே அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. நாவு எதுக்கு வரணும்? டங்ஸ் ஆஃப் ஃபயர் எதுக்கு வரணும்? கடவுள் அக்கினிமயமான ஒரு பீரங்கியை கொடுத்துருக்கலாமே. பழைய ஏற்பாட்டில் வந்துச்சுல, அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் அந்த இடம் முழுவதும் சூழ்ந்திருந்தது வந்துச்சுல. புதிய ஏற்பாட்டில் என்ன வந்திருக்கு? நாவு. ஏன்னா இப்போ நீ உக்காந்துருக்கிற சீட் என்னன்னு தெரிஞ்சு நீ பேசுனா போதும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஏஞ்சலிக் ஆர்மி இந்த நாவுக்கு கீழே வந்துடுது.
இப்பயும் அக்கினிமயமான ரதம் குதிரையெல்லாம் இருக்கு. அது எதற்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, இந்த அதிகாரம் உள்ள நாவை நம்ம ஆப்ரேட் பண்றோமா, மோரியாவா பார்க்கிறோமா, அல்லது யெகோவா ஈரேயாக பார்க்கிறோமா? அல்லேலூயா. நம்ம சூழ்நிலையை எப்படி பார்ப்போம் தெரியுமா? நான் இருக்கிற உண்மையான நிலைமை என்ன, சத்தியத்தின்படி நான் இருக்கிற நிலைமை என்ன, who I am according to the truth, இந்த வெளிச்சத்தின்படி நான் யார் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் இருளை பார்த்து பயப்பட மாட்டேன். இருளை பார்த்து சொல்லுவேன், வெளிச்சம் உண்டாக கடவுது. ஐ ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா வெளிச்சம் வரும். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி நம்ம சூழ்நிலையில் நம்ம மோரியாவா பேசுகிறதுக்கும் யெகோவா ஈரேயா பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரே சேம் பிளேஸ் தான். சேஞ்ச் எங்கே இருக்குது தெரியுமா? நம்மகிட்ட இருக்குது, நம்ம மைண்டில் இருக்குது. நான் யாருன்றது எனக்கு தெரிஞ்சு நான் அதை சொல்லும்போது ரொம்ப வளவலன்னு பேச வேண்டியதே இல்லையே. ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இன்னைக்கு விஷயம் என்ன தெரியும்னா, ஜீசஸ் உடைய பிளேஸ்லாம் நம்ம இருக்கிறோம். வச்சிருக்காரு நம்மளை, நம்ம ஏறி போல. நமக்கு தான் இயேசுவே தெரியாதே, அப்புறம் எங்கிட்டு போகிறது? நம்மளை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணியிருக்கிறாரு? உன்னதங்களில் அவரோடு உட்கார பண்ணியிருக்காரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. அங்கே அந்த பாஷையை பேசணும். இதுதான் பவுல் சொல்கிறான், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும். இப்போ எனக்கே வந்து திடீர்னு யாரோ ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னாங்கன்னா, அவங்க சிச்சுவேஷனை கேட்டுட்டு நான் ஜெபம் பண்ணேன்னா எனக்கு ஜெபமே பண்ண முடியாது, விசுவாசமே வராது. நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்? கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறார், அப்படி தான் நான் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். நீங்களும் அதே மாதிரி தான் பேசலாம். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், லாங்குவேஜ் ஆஃப் ஃபெய்த்ன்றது சில நேரம் உடனே நடக்காது. நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மலைக்கு போகும்போது ஆபிரகாம் சுற்றி முற்றி பார்க்குறேன், ஆடே தெரில ஏறும்போது. ஆனாலும் என்ன தான் சொல்கிறேன், பலிக்கான ஆட கர்த்தர் பார்த்துக்குவார். அவன் வந்து பார்த்துட்டு, எங்கேயும் தெரிலரா தம்பி, நானும் அதுதான் பார்க்குறேன், ஓன் டவுட்டு தான் எனக்கும் இருக்குது அப்படின்னு அவன் என்ன பண்ணல, சொல்லலை. அவன் போகும்போதே யெகோவா ஈரேயை தான் என்ன பண்ணிகிட்டே போகிறேன், பேசிட்டே போகிறான். அது கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். யெகோவா ஈரேனா அர்த்தமே அதுதான், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அப்போ இவனை பார்த்து சொல்கிறாரு, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அந்த எழுந்துன்றார்ல, அதுதான் மரித்தோரிலிருந்து நம்மளை அவர் எழுப்பியிருக்கிறாரு. எழுப்பிட்டு அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அந்த நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். அதை பற்றி மட்டும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஓய்வு நாள்னால் என்னென்னா, அன்றைக்கி எந்த வேலையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. என் நண்பர் ஒருத்தர் இஸ்ரேலில் இருந்தார். அவர் வந்து கீழ் வீடு, மேல் வீட்டில் வந்து அந்த யூதன் ஒருத்தர், யூத மதத்தை சார்ந்தவர். அவர் வந்து சனிக்கிழமை வந்து என்ன பண்ண மாட்டார்னா, எந்த வேலையும் செய்ய மாட்டாராம். ஒரு நாள் இவனுக்கு ஃபோன் பண்ணாராம், நீ இங்கே மேலே வாங்க, ஒரு வேலை இருக்குன்னு. சரின்னு போயிருக்கான். போனால் அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து கெச்சப் எடுத்து கொடுங்கன்னாராம். இவன் சொன்னால், நான் அதான் நீங்களே எடுக்கலாம்ல. இல்லைங்க, இன்றைக்கி எங்கள் மதப்படி எங்களுக்கு இன்றைக்கி ஓய்வு நாள், நாங்கள் எந்த வேலையும் என்ன பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிற குரூப்பு இயேசு அவங்க பார்த்து சொல்லிட்டாரு, படுக்கை எடுத்துகிட்டு என்ன பண்ணு, நடன்ட்டாரு. அவன் நடந்துட்டான். இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். ஷாக் ஆயிடுவீங்க நீங்கள். ஒரு மனுஷன் ஓய்வு நாளில் வேலையை செஞ்சுட்டான். அவன் வேலையை அவனை பிடிச்சிட்டு போய் கூப்பிட்டு போய் கடவுள்கிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணுறது இவனன்னு. இவன் கொல்லப்பட வேண்டும்ட்டாரு, கொண்டுட்டாங்க அவனை. எப்போ? நான் கேட்டேன், கடவுளே உங்களுக்கு இறக்கமே இல்லையா, இப்படியா நீங்கள் சொல்கிறது? கடவுள் சொன்னார், அங்கே இருந்த லீடர் யார், ரெப்ரசன்டேட்டிவ் யார், அந்த ஜனங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் யார் அங்கே இருந்தது சொல்லுங்கள் யாருன்னு? மோசே. மோசே யார்? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பேசுகிற ஆள், சரியா? மோசே அந்த ரெப்ரசன்டேட்டிவை வச்சு தான் கர்த்தர் அந்த ஜனங்க கூட என்ன பண்ணியிருக்காரு, டீல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் யார்? அவரை வச்சு தான் இன்றைக்கி நம்மளை டீல் பண்ணுறாரு. அதனால தான் கிருபையின் மேல் கிருபை, தயவின் மேல் தயவு, தயவு உண்டாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை வச்சு இல்லைங்க. 38 வருஷமாக இருந்தவன் அவனா எந்திரிச்சானா? எழுந்து அவனை எழுப்பினார். அல்லேலூயா. அப்படி தான் இன்றைக்கி நம்மளை எழுப்புறாரு. அப்போ என்னன்னா, ஓய்வு நாளில் நட அப்படின்னா என்னென்னா, அவனுக்கு இப்போ தான் ரெஸ்ட்டே ஆரம்பிச்சிருக்கு.
அவனுக்கு இதுதான் ஓய்வு நாள். அது வரைக்கும் அவன் என்ன பண்ணியிருக்கான்? முயற்சி எடுத்து 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 குளத்துக்கு ஓடலாம்னு பாதி தூரம் போயிட்டான், வேற ஒருத்தையும் வந்துட்டான். முக்காவாசி போயிட்டான், வேற ஒருத்தையும் வந்துட்டான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நிலைமையெல்லாம் மாறுது. அல்லேலூயா. இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? நோ டிலேஸ், தாமதங்களே கிடையாது. அல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேன், இந்த வாரம் ஒரு உயர்வு வருது. எந்த மாதிரி உயர்வுனா ஆப்போசிட்டான ஒரு உயர்வு. போன வாரம் நம்ம இதுதான் பார்த்தோம். இந்த வாரமும் ஒரு உயர்வு. அல்லேலூயா. போன வாரம் யோசேப்பின் உயர்வு. இப்போ இந்த வாரம் பாருங்கள், அந்த மனுஷன் முயற்சி செஞ்சு செஞ்சு டயர்டாயிட்டான். ஆனால் அவன் வாழ்க்கையில் அந்த ஓய்வு நாளை கொண்டு வராரு. இனி நீ இதற்கான முயற்சி எடுக்க வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார் உங்கள்கிட்ட, இனிமேல் நீங்கள் இதற்கான முயற்சி எடுக்க வேண்டாம். ஏனென்றால் யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொண்டிருட்டார், பார்த்து முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு தான் அதை பார்த்து கொள்வார். இப்போ என்ன பண்ணி முடிச்சிட்டாரு? பார்த்து முடிச்சிட்டாரு. நம்ம மோரியால இல்லை, இப்போ யெகோவா ஈரேல நிற்கிறோம். அல்லேலூயா. கண்களை முடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவன் ஒரு தினம் விளவினார், 2 முறை கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. என்ன நடந்திருக்குன்றத சொல்கிறது தான் சத்தியம். நீ உட்காந்துருக்கிற இடம் வேற, எனவே ஆட்டோமேட்டிக்காக உன் பாஷை மாறுது. நீ விசுவாச வார்த்தையை பேச ஆரம்பிக்கிற. நீ இன்னும் பார்க்கல சூழ்நிலையில், இன்னும் நீ பார்க்கல, ஆனால் நீ பேசுனாதான் பார்ப்ப. பேச முடியலையே, அதுக்கு தான் கர்த்தர் உன் பொசிஷன் இன்னைக்கு சொல்கிறார். யூ ஆர் சீட்டட் வித் மீ. நீ ஏன் கூட இருக்கிற. நீ இளையகுமாரனா எங்கேயோ பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்த இளையகுமாரனை போல அல்ல. நீ இன்று என் வீட்டுக்குள் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. நீ என்னோடு இருக்கிறாய். குமாரனே, நீ என்னோடு இருக்கிறாய். வேதம் சொல்லுது, பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது வேதம் சொல்லுது. அப்படின்னா நம்ம கேட்குற இடத்துல அவர் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். இப்போ ஒரு பொருள் வேணுன்னா வீட்டிலேருந்து வாங்க முடியாது, கடைக்கு போய் தான் வாங்கணும். ஸ்விக்கி ஜொமாட்டோலாம் இல்லைன்னு வைங்க, ஃபோன்லாம் கையில் இல்லைன்னு வைங்க, ஒரு பொருள் வேணுன்னா எங்கே போகணும்? கடைக்கு போகணும். அந்த கான்டாக்ட்ஸில் தான் அந்த வசனம் சொல்லுது. கேட்டால் கொடுப்பானா, கொடுக்காமல் இருப்பானா? அப்படின்னா நம்ம கேட்குற இடத்துல, அவர் கொடுக்குற இடத்துல அவ்வளோ க்ளோஸ்னஸ், அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறோம். எதனாலனா இயேசுவின் இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் இந்த இடத்தை, அந்த ஸ்பாட்டை புக் பண்ணியிருக்கு. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ஷோ பார்க்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு டிக்கெட்டை புக் பண்ணணும், பண்ணாதான் அந்த சீட்டு. அது மாதிரி உன்னதங்களில் ஒரு பெரிய இடத்துல நம்மளை புக் பண்ணி உட்கார வச்சிருக்கிறாரு. ஆண்டவர்னால சொல்கிறாரு, தயவு செஞ்சு நீ இந்த இதை பாருப்பா, மேலான இதை பாருப்பா, கீழே இருக்கிறத பார்க்காதப்பா. நீ கீழே இருக்கிறதையே பார்த்தேன்னா உன் பொசிஷன் உனக்கு தெரியாது, நீ யாருன்றதே உனக்கு மறந்துடும். அப்போ ஒரு பிசாசை விரட்டவே 1000 வருஷம் ஆயிரும். ஆனால் இவர் 1000 பிசாசை ஒரே நிமிஷத்தில் துரத்துனார். ஏன்னா பிசாசுக்கு தெரிஞ்சிருந்தது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், பிசாசுக்கு தெரியுது இவர் தேவனுடைய குமாரன். ஆனால் அவர் தேவனுடைய குமாரன் தெரிஞ்சதுனால அவர் அதை சொல்லி விரட்டுறாரு, அவன் ஓடுறான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எவ்ரி பவர்ஸ் கம் அண்டர் யுவர் ஃபீட் ஸோ யூ கேன் ஸ்பீக். முன்னாடி பேசியிருக்கலாம். நம்ம விசுவாச அறிக்கை நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை சொல்லுங்கள், எழுதி வச்சு வாசிங்க. அது முன்னாடி பேசியிருந்துருக்கலாம், நடக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், பொசிஷன் தெரிஞ்சு, ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சு, சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு ஒரு வார்த்தை சொன்னால் மலையே பெயர்ந்து போகும். அந்த அதிகாரம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததுன்னு வேதம் சொல்லுது. ஒரு சிலர் மேலும் அமரல, அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த அக்கினிமயமான நாவுகள் அமர்த்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம அந்நிய பாஷை பேசினா நல்லது, அந்நிய பாஷை பேசணும், விசுவாச பாஷையை பேசணும், பரலோக பாஷையை பேசணும். இதுதான் பவுல் சொல்கிறான், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும். தூதர் பாஷையை நான் எதுக்கு பேசணும்? ஏன்னா இந்த நான் பேசும்போது தூதர்களின் ஊழியம் எனக்கு நடக்குது. இந்த மனுஷன்லாம் பேசவே முடியாதுங்க அப்படின்ற இடத்துல தூதர்கள் அந்த வேலையை செய்கிறாங்க நமக்காக. ஒரு ராஜ்யம் நமக்காக செயல்படுது. ஏன் தெரியுமா? இருக்கிறதுலே டாப் போஸ்ட்ல நம்மளை அவரோட உட்கார வச்சிட்டாரு.
இயேசு மட்டும் டாப் போஸ்ட்டில் இல்லை. இன்னைக்கு இயேசுவை பற்றிய விஷயமே நமக்கு தெரியல. அவர் வந்தார், அவர் பிறந்தார், மரித்தார், எல்லாம் ஓகே. மரணம் வரைக்கும் சிலுவையிலேயே நம்ம இயேசோடு இணைஞ்சிடுறோம். உயிர்த்தெழுதலில் அவரோடு உயர்ந்துடுறோம். இப்போ அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், நானும் சிங்காசனத்தில் இருக்கிறேன். இது தெரிஞ்சு நான் சொல்லும்போது இப்போ சொல்லுங்கள், அவருடைய தலைமுகளால் நான் சுகமாகிறேன் சொன்னீங்கன்னா அது அப்படியே எஃபெக்ட்டுக்கு வருது. என் உடம்பில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் இந்த கமாண்டுக்கு கீழ்ப்படியுது, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருது, இந்த கமாண்டுக்கு கீழ்ப்படியுது. இது ஒரு கமாண்டு. நான் பேசலை, அக்கினிமயமான நாவுகளை கொண்டு கர்த்தர் என் சூழ்நிலையிலே பேசுகிறார். அது நடக்காமல் போக வாய்ப்பே இல்லை. இதுதான் பவுல் சொல்லிட்டா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். பாவமாக நன்றி செலுத்துகிறோம். பெதஸ்தாவின் அனுபவங்களை எல்லாம் நீங்கள் மாற்றி உன்னதங்களின் அனுபவமாய் மாற்றுகிறீர். நாங்கள் மோரியாவில் இல்லை, யெகோவா ஈரேல் இருக்கிறோம். நாங்கள் பெதஸ்தாவில் இல்லை, உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறோம். அந்த பாஷையை நாங்கள் பேசுகிறோம். எங்கள் பாஷை சுத்தமான பாஷையாய் மாற்றப்பட்டிருக்கிறது. உடைய பரிசுத்த ஆவியானவரோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் இணைந்து நடக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே உம்மோடு நாங்கள் நடந்து உன்னதத்திற்கு ஏற நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக நன்றி. உன்னதத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்கிற அறிவை எங்களுக்கு அருளுகிறதற்காக நன்றி. இது ஒரு நாளோடு முடிய வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இலவசமாய் உடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்து இந்த அனுபவத்தை நாங்கள் பெறட்டும். உன்னதத்தின் அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவமாய் மாறட்டும். கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.